உங்ககிட்ட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மணி இருக்கு, பட் எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியலையா? இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஜேர்னில யாருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்றது முடிவெடுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்க்கு ஒரு பர்பஸ் கண்டிப்பா தேவை. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க கோச்சிங் பிசினஸ்க்கு என்ன பர்பஸ் அப்படின்னா, நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது நான் நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். சரியான நாலேஜ் எனக்கு கிடைக்கல. இப்போ அதையே ஒரு பிசினஸ் மாடலா மாத்திருக்கேன், கோச்சிங் பிசினஸ் மாடல். நான் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ்க்கு எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஃப்ரீலான்சிங் பண்றது அப்படிங்கறத ஒரு கோர்ஸா டெலிவர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு பிசினஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் லைஃப்க்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கு. எப்பவுமே நம்மளோட பர்சனல் லைஃப்ல கனெக்ஷன் இருக்கிற ஒரு பிசினஸ் மாடல் நம்ம செலக்ட் பண்ணும்போது எப்பவுமே அதை குவிட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். அதுல இருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இப்படி ஒரு பிசினஸ் மாடலை நீங்க செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால அதை லைஃப் டைம் ஸ்கேலபிளா கொண்டு போக முடியும். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க லைஃப்ல ஏதோ ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா தாராளமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 20-50% நாலேஜ் இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாலேஜ் இல்லாத ஒரு பிசினஸ்ல எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இது மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜனார்தன் ஐயர் சாமியை ஃபாலோ பண்ணிக்கங்க.